சங்கீதம் 36 8ஆம் வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசத்தின் தகப்பன், கீழ்ப்படிதலும் தியாகமுள்ள மனிதன் என்றெல்லாம் நாம் ஆபிரகாமுடைய மேன்மையை குறித்து வாசித்திருப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தர்ப்பத்தில் பின்மாற்றம் காணப்பட்டது. அதிலிருந்தும் நாம் ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெத்தேலை விட்டு ஆபிரகாம் தெற்கே சென்ற போது அங்கு பஞ்சத்தை சந்தித்தார். பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்று பொருள். பெத்தேலில் யாதொரு பஞ்சமும் இல்லாத போது ஆபிரகாம் தேவனுடைய வீட்டை விட்டு போயிருக்க கூடாது. அங்கு போனதின் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. கெட்ட குமாரனுடைய தகப்பன் வீட்டில் இருந்தவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருந்தபோது, கெட்ட குமாரனுக்கோ தன் பசியை ஆற்றிக்கொள்ளும்படி பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்கவில்லை. எனவே தேவ பிள்ளையே, தேவனுடைய வீட்டை விட்டு ஒருபோதும் வெளியே சென்று விடாதீர்கள். கர்த்தருடைய வீட்டில் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்படும் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள அங்கே தரித்திருங்கள். அப்பொழுது சம்பூரணமாய் திருப்தி அடைவீர்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.